மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இந்தியாவில் 2வது நாளாக லட்சத்தீவுகள் தான் ட்ரெண்டிங்கில் உள்ளது. இதற்கு என்ன காரணம்? இதற்கும் பிரதமர் மோடிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மாலத்தீவு இது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள குட்டி தீவு. இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையே வெறும் 6 லட்சம் தான். அதாவது சென்னை மக்கள் தொகையை காட்டிலும் பல மடங்கு குறைவு. என்னதான் இவ்வளவு சின்ன நாடாக இருந்தாலும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள நிலையில் புவிசார் அரசியலில் அது மிகவும் முக்கியமான இடத்தையே பெறுகின்றது. இதன் காரணமாகவே இந்தியா மாலத்தீவில் தொடர்ந்து பல முதலீடுகளை செய்து வருகின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவிலும் திருமணமான இளைஞர்கள் அதிகம் விரும்பி சுற்றுலா செல்லும் இடம் என்றால் அதுவும் மாலத்தீவு தான். தேனிலவுக்கு பெயர் போன மாலத்தீவு சுற்றுலாத்துறையே அதிகம் முழுமையாக இருக்கும் நாடு. அதிலும் மாலத்தீவுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் தான் அதிகம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய சுற்றுலா பயணிகளையே மாலத்தீவு அதிகம் நம்பியிருக்கின்றது. இப்படி இந்தியாவை அதிகம் நம்பியிருக்கும் மாலத்தீவில் அமைச்சராக உள்ளவர்கள் நமது பிரதமர் மோடி குறித்து கூறிய கருத்துக்கள் தான் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அதாவது பிரதமர் மோடி சமீபத்தில் லட்சத்தீவுக்கு சென்று அங்கே எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார். லட்சத்தீவில் சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வரும் நிலையில் அங்கே சுற்றுலாவை விளம்பரப்படுத்தும் வகையிலேயே பிரதமர் மோடியின் புகைப்படங்கள் அமைந்திருந்தது. உடனடியாக மாலத்தீவை சேர்ந்த சிலர் பிரதமர் மோடிக்கு எதிரான கருத்துக்களையும் இந்தியாவுக்கு எதிரான இனவெறி கருத்துக்களையும் கூற ஆரம்பித்தனர். குறிப்பாக இஸ்ரேலின் கைப்பாவை இந்தியா என்றெல்லாம் பிரதமர் மோடியை விமர்சித்திருந்தனர். அமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் இப்படி மோசமான கருத்துக்களை கூறியது சர்ச்சையை கிளப்பியது. அவருடன் வேறு 2 அமைச்சர்களும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டனர். இதற்கு இந்தியர்கள் சரியான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்தனர். பாலிவுட் நடிகர்கள் அக்ஷய் குமார் தொடங்கி பலரும் கண்டித்தனர். மேலும் இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தை கேன்சல் செய்தனர். ஒரே நாளில் சுமார் 10,500 ஹோட்டல் புக்கிங், 5,200 விமான டிக்கெட்டுகளும் கேன்சல் ஆகியுள்ளது. சுற்றுலாவையே முழுமையாக நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டது. இதனால் வேறு வழியின்றி பிரதமர் மோடி குறித்து சர்ச்சை கருத்துக்களை கூறிய மாலத்தீவு அமைச்சர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவேதான் லட்சத்தீவுக்கு லக்கடித்துள்ளது. மாலத்தீவுக்கு எதிராக பாய்காட் மாலத்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிய நிலையில் இந்தியர்கள் பலரும் சுற்றுலா செல்ல லட்சத்தீவு பக்கம் திரும்பியுள்ளனர். இதன் காரணமாகவே கடந்த 2 நாட்களாக லட்சத்தீவு என்ற வார்த்தை கூகுளில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. நேற்று மட்டும் லட்சத்தீவு என்ற வார்த்தையை 5 லட்சம் பேர் தேடியிருந்த நிலையில் இன்றும் கூகுள் ட்ரெண்டிங்கில் லட்சத்தீவு இடம் பிடித்துள்ளது. லட்சத்தீப் என்ற வார்த்தை மட்டுமின்றி லட்சத்தீப் டூர், லட்சத்தீப் பேக்கேஜ், டெல்லி டு லட்சத்தீப், லட்சத்தீப் எத்தனை தொலைவில் உள்ளது என லட்சத்தீப் சார்ந்த பல வார்த்தைகள் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. மேலும் இந்தியர்கள் பலரும் லட்சத்தீவுக்கு செல்லவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் அங்கே புக்கிங்களும் அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் மாலத்தீவு அமைச்சர்களின் சர்ச்சை கருத்துக்களால் இப்படி லட்சத்தீவுக்கு லக்கடித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்த ஆண்டு எப்படியாவது மாலத்தீவுக்கு ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடலாம் நான் நினச்சேன். இப்போ இருக்கிற சர்ச்சையை பார்த்தா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. நம்மளும் பார்வையை மாலத்தீவுலேருந்து மற்றொரு பக்கம் திருப்பி தான் பார்க்கணும் வேலைக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த வருஷம் மாலத்தீவுக்கு டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து உங்களோட கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும், அதில் என்றென்றும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.